கட் பீட்ஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணா நல்லா இருக்கும், எந்த இடத்துல யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி தர போறேன். இது 100 day ஆரி சேலஞ்சில் டே 65. கட் பீட் குட்டி சைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு எல்லா கலர்ஸ்லயும் கிடைக்கும், டபுள் ஷேட்லயும் கிடைக்கும். இந்த கட் பீட் சுகர் பீட்ஸ் போல ஈவனா இருக்காது, கரெக்ட் ஷேப்ல இருக்காது, அன்ஈவனா தான் இருக்கும். அதனால நம்ம டிசைன் பண்ணும்போது பார்த்து தான் பண்ணணும். இந்த பீட் ஸ்டிச் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம எப்பவும் போல சுகர் பீட் ஸ்டிச் பண்ற மாதிரி தான். நீடில் அயன் நீடில் பீட்ஸ்குள்ளதை எடுத்துக்கோங்க. த்ரெட் வந்து நார்மல் மிஷின் த்ரெட். என்ன கலர்ல கட் பீட்ஸ் யூஸ் பண்றீங்களோ சேம் கலர்ல த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா தெரியாது. இந்த பீடோட நேச்சரே கட் கட்டா இருக்கிறதுனால உங்களுக்கு குட்டி குட்டி மைன்யூட் கேப் வந்து ஒவ்வொரு பீட்க்கு இடையில தெரியதான் செய்யும். நம்ம அதனால ஷார்ப் எட்ஜஸ் வரக்கூடிய டிசைன்ல இந்த கட் பீடை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்ப எப்பதான் யூஸ் பண்றது அப்படின்னா ஒரு ஃபிளார் ஃபில்லிங், லீஃப் ஃபில்லிங், லோட் ஸ்டிச் இந்த இடத்துல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேன்சியா இருக்கும். ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி வீட்ல இருந்தே கத்துக்கணும் அப்படின்னா 4 month டியூரேஷன் வெறும் 999 மட்டும்தான். தேவை அப்படின்னா ஸ்கிரீன்ல பாக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ப்ளீஸ் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப்.